அனைவருக்கும் வணக்கம். அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருந்தேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூ பக்கத்தில் தான் ஜென்ரல் வார்டு. ஏங்க கேட்குறீங்க கொடுமையை? ஒரே தற்கொலை கேஸுங்க. ஒருத்தர் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது வாழ்க்கையில் எல்லாருக்குமே உதாரண பாடம். தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 6-8 தடவை யோசிங்க. அவருக்கு வெறும் 25 வயசு தான். இந்த பொண்ணுக்கு 23 வயசு தான். அவருக்கு 25லேருந்து 28 அவ்வளோதாங்க வயசு இருக்கும். வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் சூசைட் பண்ணிக்கிட்டார், தூக்கு மாட்டிக்கிட்டார். இவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு அவர் பார்த்திங்கன்னா கழுத்து எலும்பு எல்லாம் உடஞ்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து தான் பார்த்துருக்காங்க. அரை மணி நேரம் டிலே பண்ணி தான் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மூளை சாவு மாதிரி தான். மூளை சாவுன்னு சொல்ல முடியாது, வெறும் மூச்சு மட்டும்தான் இருந்தது. 9 நாளாக வச்சு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறாங்களாம். அந்த மூச்சு மட்டும்தான் இருக்குன்னு. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான். எலும்பு எல்லாமே உடஞ்சி போச்சு. கழுத்து எலும்புலேருந்து மூளைக்கு போகிற எலும்பு வரைக்கும் எல்லாமே அவருக்கு செயல் இழந்து போச்சு. உடம்புல ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்கு பிரெயின் எலும்பு எல்லாம் சேர்ந்து இருந்தால் தானே ரத்த ஓட்டம், உயிர் ஓட்டம், நம்ம நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம். அவருக்கு அந்த செயல், உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் எதுவுமே கிடையாது. அவர் கிட்டத்தட்ட இறந்த நிலமை தான். அவருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருந்தது போல். மூளையில் ஓட்டை போட்டு ஏதாவது செஞ்சு இந்த எலும்பு அட்டாச் பண்ணி எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கக்கூடியது. அதாவது 100ல் ஒரே ஒரு பர்சன் தான் பிழைக்க வைக்க முடியும் அப்படி பண்ணினா. அதாவது 100%ல் 1% தான் சான்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இது டாக்டரு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க போல். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல போல். ரூமை வார்டை க்ளீன் பண்ணணும், பெருக்கி துடைக்கணும், நீங்கள் வெளியேறுங்கன்னு சொல்லும் போது அங்கே தான் உட்கார முடியும். ஐசியூ வார்டுக்கு பக்கத்தில் தான் சேர் இருக்குது, அங்கே தான் உட்கார முடியும். அங்கே போய் உட்காந்தா போய் இவங்க அழுதுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க அக்கான்னு சொன்னாங்க. சரி வாமா என்ன ஏதுன்னு கேட்குறேன்னு அவங்க சொந்தம் தான், ஒரு ரிலேஷன் சொல்லுனேன். இவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அப்போ டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி அவரை கொண்டு வந்தது டிலே. அது மட்டும் இல்லை, அவர் போட்டு தொங்கினதில் ஃபுல்லாக ஜாயிண்ட்டு எலும்பு எல்லாமே கட் ஆகிடுச்சு. மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் எல்லாமே நின்றுடுச்சு. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரே ஒரு % அறுவை சிகிச்சை ஓட்டை போட்டு ஒரு ஆப்ரேஷன் வேணால் செய்யலான்னு. சரி டாக்டர், இந்த ஆப்ரேஷன் பண்ணலன்ற ஒரு இது இருக்கக்கூடாது. பண்ணியிருந்தால் ஒரு வேளை உயிர் பொழைச்சிருப்பார், இதை பண்ணாத விட்டதுனால தான் உயிர் போயிடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த நிலமை தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு. ஆப்ரேஷன் பண்ணி எந்த அசைவுமே இல்லை போல். ஆப்ரேஷன் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 வயசில் ஒரு குழந்த, 3 மாதத்தில் கை குழந்தை இருக்குது. இதெல்லாம் கொடுமை இல்லையா? தயவு செய்து எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உங்கள் குழந்தைங்கள நினச்சி பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அவசரத்தில் எடுக்கிறதெல்லாம் முடிவில்லை. இதனால் பாதிக்கப்படுறது குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் உங்களை நம்பி வந்த துணையோட வாழ்க்கையுன்றதை தயவு செய்து மறக்காதீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் 1008 தடவை யோசனை பண்ணி எடுங்க. அவசரப்பட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையை இழந்துட்டு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.